ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். உங்க பேரு? என் பேர் மனசாமி. சரி. நானும் இந்த கோயில் ஒன்னாமட சாமி சுரண்டே ஆத்தாங்கரை ஒன்னாமட உலகமா ஃபேமஸ் ஆகும் கோயில். இந்த கோயில்ல நானும் 30 வருஷமா பணியாடி கோயில் பூசாரி நான் தான், கோயில் பணப்பிடிப்பு நான் தான், கோயில் அரங்கால் தலைவர் நானா தான் இருக்கேன். 30 வருஷமாக இந்த ஐயார் சாமி வந்து இந்த கோவில் சுரண்டே சுற்றளவு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் வச்சு தான் பிள்ளையோட அதிகமாக தண்ணி ஊற்றி கோடை காலத்துல தண்ணி விலைக்கு வாங்கியாந்து அதுக்குன்னு டாக்டரி வாங்கி இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், இந்த ஊரை வந்து வளர்ச்சி அடையாக்கணும், இந்த ஊர் வந்து மாஞ்சோலையாக்கணும், நம்ம மக்கள் எல்லாம் எப்படி சாதிச்சாரோ அதே மாதிரி தன்னுடைய மனிதன் இந்த ஊர் சுரண்ட ஊர்ல வரவுனால பார்த்து நான் வசிச்சு வச்சு வருகிறார். அப்படி இருந்து இந்த ஊர்ல யார் எந்த நேரமும் அவர் தண்ணி வண்டி அடிச்சாலும் சரி, எந்த பணிக்குனாலும் உடனே கூப்பிட்ட உடனே வருவாரு. அதே மாதிரி இந்த மரங்களை லட்சக்கணக்கான மரங்கள் வச்சு இந்த ஊரை சுற்ற அளவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் அளவுக்கு இவருடைய மரங்கள் வந்து உற்பத்தி ஆகி இந்த ஊரை வளர்ச்சி அடைய வைக்கணும், நம்ம குடும்பம் மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி மரங்களை வளர்த்து நான் அந்த மரங்கள் எப்படி ஜோலையாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம குடும்பமும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கருத்து எண்ணத்துல தண்ணியே இல்லாம இருந்தாலும் சரி இவர் டாக்டரியில தண்ணி வந்து ஒவ்வொரு மரங்களா தண்ணி பண்ண பிடிச்சி சொந்தமாக கஷ்டப்பட்டு யாரையும் கூப்பிடாம யாருடைய தயவும் கிடையாம யார் என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் சொல்லிட்டு போங்க, என்னுடைய கட்டளை என்னுடைய அபிப்பிராயமாக நான் அந்த ஊருக்கு இந்த ஊரை வளர்ச்சியாச்சு சோலையா ஆகணும்னு ஒரு வைராக்கியத்தோட இவர் பணியாற்றி வந்து இந்த மரங்கள் இன்னைக்கு இவ்வளவு ஒரு சோலையா இதுக்கு மூல காரணமே சாமி தான். இன்னைக்கு வந்து ஒரு இயற்கையை வந்து காப்பாற்றுறது சாதாரண கிடையாது. இவர் வந்து இயற்கையோட நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ஏகப்பட்ட மரம் பாதி வந்து பட்டு போனாலும் அப்படின்னு இன்னைக்கு சோலையாகவும் தோப்பாக இருக்கணும் அதுக்கு மூல காரணம் சாமியா. ஆமா சார். அவரோட நல்ல மனசு எங்கும் நல்லா இருக்கும், உலகம் எல்லாம் பேரவங்க அளவுக்கு அவரு ஒரு உறுதுணையா செஞ்சிருக்காரு. ஆமா வந்து நான் மறைந்தாலும் நான் வைத்த மனம் மறையக்கூடாது, இந்த ஊர் என்னைக்குனாலும் என்னுடைய பேரை சொல்லணுங்கிற ஒரு வயல் கிடையாதுல அவர் கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவோ ஒகலம் இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த அவரை எடுத்த கொள்கையை என்னை விடவில்லை. பிறந்தோ இறந்தோன்னு இல்லாம ஆமா இந்த நாட்டுக்கு நல்ல அப்துல் கலாம் நமக்கு செலவு நம்மளும் செய்யணும். அவரு யாரும் தியாகம் இல்ல குழந்தை ஒட்டியாலும் அவர் எப்படி ஒரு உலகமா பேர ஒன்றோ தேசிய மக்களோ அதே மாதிரி அவரும் ஒரு நல்ல பணியாகணும் அவர் செஞ்சு முக்கால்வாசி செஞ்சு வென்று சந்தோஷமாக்கி இந்த ஊர் மக்கள் எப்ப வந்து எந்த மரத்துல நின்னாலும் எந்த மரத்துல நின்னாலும் சாமியாகவும் தான் வரும். இவர ஆரிய சாமியாவும் தான் ஆரிய சாமியால இது உருவாக்குனது அப்படின்னு சொல்ற ஊர் மக்களுக்கே தெரியும். ஒரு மனுஷனுக்கு வாழ்வார வந்து ஒரு 100 வயசு தான். ஆமா 100 வயசு. அந்த மரத்துக்கு வந்து அந்த மனிதனுக்கு வந்து நிச்சய கட்ட கிடையாது, எத்தனை வருஷம் அழியலாம். ஆனா அவர் வைத்த பொருள் காலம் தலைமுறை பேர் அளவுக்கு உண்டு பண்ணியிருக்காங்க. அதனால அவருக்கு நான் பாராட்டி இந்த உலகமும் பாராட்டணும், இந்த சேனல் டிவியும் பாராட்டணும். நீங்க பாராட்டல நான் பாராட்டல கிடையாது. இயற்கை வளங்களை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். கண்டிப்பா பாராட்டணும். கண்டிப்பா. ஆமா எல்லாருக்கும் இந்த மனசு யாருக்கும் வராது. யாரும் அவங்க வீட்டுல ஒரு மரம் வச்சு சந்திக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மரம் வச்சு இன்னைக்கு வளர்த்து வாருங்கன்னா அது அவருடைய தெய்வ செயலாளர். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மரத்தை வச்சிட்டு இருக்காரு. ஒரு சில சமூக விரோதிகள் வந்து அதை வந்து நாசம் பண்ணா அந்த பழாமல் அதை அவன் அனுப்பிச்சுட்டு போவான். தீ வச்சு விட்டுறாங்க. அது செய்யக்கூடாது. அது தான் பிள்ளைய போல அவர் பிள்ளைய தான் குழந்தைய மாறி இந்த மரங்களை வளர்த்து அவர் ஊகணும் என்று குழந்தைகள் எப்படி முக்கியம் அதே மாதிரி இயற்கையான மரங்கள் நமக்கு முக்கியம். இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற சுற்றுச்சூழல்ல வந்து பூமி வெப்பம் பயங்கரமா இருக்கு. இந்த சீசன்ல வந்து மரம் இருந்தாதான் மழை பெய்யும் மனுஷனுக்கு இருக்க முடியும். இயற்கையை கொண்டு கண்டிப்பா உண்மை. இது வந்து நான் ஒரு சில விஷயங்களுக்கு என்ன சொல்றேன்னா, மரத்தை நீங்க செய்ய வேண்டாம், ஒரு மரத்தை வைக்கிறாங்கன்னா பாதுகாப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஆதரவு அந்த மாதிரி நாமளும் சேர்ந்து பராமரித்தால் இன்னும் மக்கள் பலன் அடைவாங்க. ஒரு கை அடிச்சா ஓசை வராது, 2 கை அடிச்சாதான் ஓசை வரும். ஒரு கை அடிச்சா 10 கை அடிச்சா பல ஓசைகள் வரும். கண்டிப்பா. அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. கண்டிப்பா கொடுப்போம். சமூக சேவருக்கு நீங்க உருவாக்குங்க. சாமி வாய்க்கு கண்டிப்பாக அவருடைய குளத்துக்கு யாருனாலும் அவருக்கு வேணா நிறைய இருக்கலாம், ஆனா அவருடைய குளத்துக்கு ஊர் மக்கள் என்னைக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது. நம்ம ஒரு சல்யூட் அடிப்போம். ஆமா கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா செய்யலாம். நம்ம நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்.